Hey guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டியூல் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடிட்டிங்க நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் பார்க்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனாக போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ், சிம்பிள், பிஎன்டபிள்யூ, பிளர், ஸ்கெட்சி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் சிம்பிள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது காட்டாது. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்பே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போது அந்த சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா LOMOன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், லோமோன்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அது செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மேலே இந்த இடத்துல பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விக்னெட்டுன்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து 0 பண்ணுறங்க. அது கீழே அமௌண்ட்டுன்னு இருக்கும், அமௌண்ட்டும் 0 பண்ணுறங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பாருங்களேன், அந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு கருப்பு கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸ்ப்ளாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருப்பு கலர் ஸ்ப்ளாஷ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஃபோட்டோவோட பாடி மட்டும் தான் செட் ஆகணும். புரியுதா? நான் எப்படின்றது சொல்கிறேன். முதல்ல வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஸ்ப்ளாஷ் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ளாஷ் அந்த கருப்பு கலரில் இருக்கல சென்டராக, இந்த சென்டர், இந்த கருப்பு கலர் இருக்குல்ல, ஸோ இந்த சென்டரில் வந்து இந்த பாடியோட அந்த ஹெட்டு இல்லாமல் ஷோல்டரு அண்டு ஸ்டொமச் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நான் எப்படின்றத காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக பெருசாக கேட்குறேன் அந்த ஃபோட்டோவை. ஓகேவா? அந்த பின்னாடி இருக்க ஸ்ப்ளாஷை வந்து மறைக்கிற மாதிரி நான் கரெக்டாக பெருசாகிட்டேன். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளெண்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கருப்பு கலர் இடத்துல வந்து அந்த பாடி மட்டும் போய் பட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஹெட்டு இல்லாமல் அந்த ஷோல்டரு அந்த கீழே பாதி வரைக்கும் தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஹெட் இல்லாத அந்த நெக்கு கூட கீழே தான் இருக்கும். அந்த நெக்கு அப்புறம் அந்த ஹேண்டு அது வரைக்கும் தான் கரெக்டாக வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்க. ஓகே, அகைன் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சென்டராக இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு போதும். உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த சென்டராக பாடி அப்படின்றது தெரியும். மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த மற்ற லைட்டாக இருக்க இடத்த ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறேங்க. ஓகேவா? இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து 50 இருக்கட்டும். ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மி பண்ணி ஒரு 54 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு 31 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அந்த சென்டராக இருக்கிற அந்த பாடியை தவிர்த்து அந்த லைட்டாக இருக்கலாம் அந்த சுற்றி, இதெல்லாம் அதில் எரேஸ் பண்ணுறேங்க கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, பக்கம் வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது பிஃபோர். அந்த பேக்ரவுண்டு அந்த சென்டராக இருக்கலாம், அந்த கருப்பு கலர் வந்து எம்டியாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் எம்டியாக இருக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த பாடியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து எதை ஆட் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு PNG வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஒரு இமேஜை வந்து பெயிண்ட் பண்ணோம்ல, அதே இமேஜை வந்து நான் கட் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் அவுட் பண்ணி ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜை எப்படி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் பக்காவாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்க இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணுங்கள். கரெக்டாக அதே சைஸுக்கு வந்து பின்னாடி இருக்க இமேஜுக்கு மேலே அதே சைஸுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறங்க. இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஹெட்டு மட்டும் தேவைப்படும். ஸோ அந்த ஹெட்டை மட்டும் அழகாக பெயிண்ட் பண்ணுறங்க. ஓகே, பக்காவாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ நான் கரெக்டாக வந்து அந்த ஹெட்டை மட்டும் தான் வர வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு இல்லாமல் நம்ம பாடியை மட்டும் இது பண்ணோம். அப்புறம் ஹெட்டை வந்து ஒரு கட் அவுட் இமேஜை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு ஹெட்டை மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 3D எஃபெக்டில் வந்து இருக்கும். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்துச்சு. இது ஒரு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லா ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா டக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான் அந்த ஃபோட்டோ எடிட்டிங். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜ் பிஎன்ஜை கரெக்டாக கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கீழே சென்டராக வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னொரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் இமேஜும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த ஸ்டேஜுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஷேடோ பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவரோட ஷூ இருக்குல்ல, அந்த ஷூக்கு கீழே கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ் டவுன் இதை கிளிக் பண்ணுறங்க. கரெக்டாக வந்து அந்த ஷேடோ வந்து அவருக்கு பேக் சைடில் போயிடும். ஓகேவா, இன்னும் கொஞ்சமாக கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒப்பாசிட்டி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன். ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டூப்ளிகேட்டுன்னு இருக்கும். நீங்கள் இப்போ மூவ் டவுன் கொடுத்தீங்களா, அது கீழே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன் டூப்ளிகேட்டுன்னு இருக்கும். ஸோ டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சேம் இமேஜ் டூப்ளிகேட் ஆகிடும். இந்த சேம் இமேஜை வந்து கரெக்டாக வந்து அடுத்த ஷூ கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. அகைன் மூவ் டவுன். ஓகே, சூப்பர். பக்கா வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹார்ட் பிஎன்ஜி வந்து கரெக்டாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து கரெக்டாக வந்து எங்கே தெரியுமா எடுத்துகிட்டு வரீங்க, கரெக்டாக இந்த இமேஜோட ரைட் ஹேண்ட் சைட் டவுனில் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போது ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். அகெயின் அதே இமேஜ் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சின்னதாக்கிடலாம். ஓகே, இப்போ கீழே ஒரு இமேஜ் செட் பண்ணிங்களா, அந்த இமேஜோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். 50 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஒரு ஹார்ட் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே 2 இடத்துல 2 ஹார்ட் செட் பண்ணியிருக்கேன். இமேஜ் பார்க்க சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜை கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு கரெக்டாக வந்து டாப்பில் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவரோட இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைலை வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அதாவது ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இங்கே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ராப் இது கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த பயோ மட்டும் தான் தேவைப்படும். எப்படி சொல்கிறதுனா, அந்த பயோ இருக்குல்ல, இவரோட பயோ அண்ட் அந்த ஃபோட்டோ, அந்த 2 மட்டும் தான் தேவைப்படும், மற்ற எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதையும் கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணிங்க. கரெக்டாக வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிங்க. அவரோட நேமு அண்ட் அவரோட பயோ இவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றபடி எக்ஸ்ட்ரா இருக்க பாடலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, வச்சாலும் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து கரெக்டாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சைடில் செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், எங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும், ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு -15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இப்போது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த எடிட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இந்த எடிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எடிட்டிங்கை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது என்ன மறக்காமல் டேக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் எந்த ஒரு குவாலிட்டி வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக இதை ஃபாலோ பண்ணுச்சுன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.